என்ன இங்கே தனியாக அமர்ந்திருக்கிறீர்கள்? முகத்தில் சோகம் கப்பியுள்ளது. என்ன கவலை? அகத்தில் பெரியப்பா பெரியம்மா மன்னி எல்லோரும் சேமமாக இருக்கிறார்கள் அல்லவா? பரவாயில்லையே, அவர்களையெல்லாம் இன்னும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறாயே. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? இல்லை, சம்பிரதாயங்களிலிருந்து விலகியது போல் சொந்த பந்தங்களிலிருந்தும் விலகிவிட்டாயோ என்று நினைத்தேன். அப்படியெல்லாம் இல்லை அண்ணா. இன்று அடியேன் ஏற்றுள்ள இந்த தோற்றம் எங்கு சென்றாலும் மற்றவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களுடைய கேள்விகளுக்கு அடியேன் பதில் சொல்ல நேரிடும், அல்லது வெளிவேஷம் போடும் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் எங்கும் செல்லாமல் இங்கேயே நிலையாக இருக்கிறேன். அண்ணா, எது எப்படி இருந்தாலும் அடியனுக்கும் உங்களுக்கும் இருக்கும் பந்தம் மிகவும் நெருக்கமானதாயிற்றே அண்ணா. அதிலிருந்து ஒருபோதும் அடியேன் விலகி செல்லவே மாட்டேன் அண்ணா. அண்ணா, இந்த புன்னகைக்கு பின் புதைந்துள்ள சோகத்திற்கான காரணத்தை அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? கோவிந்தா, நமக்கு மிகவும் நெருங்கியவர்களுக்கு சம்பிரதாய ரீதியிலும் சரி, சரீர ரீதியிலும் சரி, ஏதேனும் சங்கடம் ஏற்பட்டால் அது நம்மையும் பாதிக்கும். அந்த விதத்தில் கூரேசனுக்கு வந்திருக்கும் பிரச்சனை மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது, கவலைக்கிடமாக இருக்கிறது. கூரேசனுக்கா? அவர் ஆரோக்கியமாகத்தானே இருந்தார். அவருக்கு என்ன நேர்ந்தது? என்னவென்று சொல்வது? கூரேசன் படுத்த படுக்கையாக அசைவற்று கிடக்கிறான். பேச முடியவில்லையாம். மருத்துவர் பரிசோதித்தும் அவனுக்கு என்னவிதமான ரோகம் ஏற்பட்டிருக்கிறது என்று சரிவர தெரியவில்லையாம். கூரேசனுக்கு சமீபத்தில்தான் கல்யாணம் நடந்தது. ஆண்டாளும் தங்கமானவள். அதற்குள் இப்படி ஒரு நிகழ்வு. நினைத்தால் மிகவும் சங்கடமாக இருக்கிறது. கிரகஸ்தாசிரமத்திற்கு ஒரு அடையாளமாக ஆதர்ச தம்பதிகளாக விளங்குபவர்கள் அவர்கள். இதனால்தான் பகவான் மீது அடியனுக்கு கடும் கோபம் ஏற்படுகிறது. ஏன் எப்பொழுதும் தனது சோதனைக்கு நல்லவர்களே தேர்ந்தெடுக்கிறார்? நீ சொல்வதை பார்த்தால் ஏதோ பகவானை நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் சோதனை வருகிறது, மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போல் இருக்கிறது. நீ நினைப்பது தவறு கோவிந்தா. சிலருக்கு அவர்கள் கர்மத்தை கழிக்க பல பிறவிகள் தேவைப்படும். வேறு சிலருக்கோ பகவான் இப்பிறவியிலேயே மொத்தமாக அந்த கர்மத்தை கழிக்க வழிவகுப்பார். ஒருவேளை கூரேசனுக்கு இந்த பிறவியிலேயே அவன் கர்மங்களை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை அந்த பெருமாள் ஏற்படுத்தி இருக்கிறாரோ என்னவோ. கூரேசன் இதிலிருந்து மீண்டு வருவான். மீண்டும் தமிழ் பாசுரங்களிலும் மக்களுக்கு உபகாரங்கள் செய்வதிலும் மேலும் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வான் என்பதில் அடியேனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவனுடைய சேவை நம் சம்பிரதாயத்திற்கு தேவை. மன்னிக்கவும், வைணவ சம்பிரதாயத்திற்கு தேவை. நாளை காலை எல்லோரும் சென்று கூரேசனை பார்க்க இருக்கிறோம். சரி அண்ணா, அடியேனும் வருகிறேன். எங்கே? என்னண்ணா இது? கூரேசனை பார்க்கத்தான். நீ எதற்காக கூரேசனை பார்க்க வேண்டும்? என்னண்ணா இப்படி கேட்கிறீர்கள்? எல்லோரும் ஒன்றாக பழகியிருக்கிறோம். அப்படி இருக்க அடியேனுக்கும் கூரேசனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? தவிர ஒரு 4 பேர் சென்று பார்த்தால்தானே கூரேசனின் குடும்பத்திற்கும் தெம்பாக இருக்கும். வாஸ்தவம்தான். உற்றாரும் நண்பர்களும் சென்று பார்த்தால் மனதிற்கு சமாதானமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ சென்று பார்த்தால் எல்லோர் மனதிற்கும் சங்கடம்தான் ஏற்படும். நீ சம்பிரதாயத்தை விட்டு விலகியிருக்கிறாய் என்று கூரேசனின் தகப்பனாருக்கு தெரிந்தால் அது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தும். நாளை கூரேசனின் உடல்நிலை குணமடைந்து உடனே உன்னை பற்றி தெரிந்தால் அவன் உடல்நிலை மீண்டும் பாதிக்கும் அபாயம் உள்ளது. அதனால் நீ இப்போது கூரேசனை பார்க்காமல் இருப்பதுதான் நல்லது. அண்ணா, இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அடியேன் வருவதை தடுக்காதீர்கள். கோவிந்தா, இப்பொழுதெல்லாம் அடியேன் சொல்லும் பல விஷயங்களை நீ கேட்பதில்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமாவது அடியேன் சொல்படி நடந்து கொள். கூரேசனை பார்க்கும் தகுதி உனக்கு வரட்டும். அப்பொழுது சென்று நீ அவனை பார். அண்ணா. அடடே, கோவிந்தனா, என்ன வேண்டும்? அண்ணா, அந்த தண்ணீர் குடத்தை என்னிடம் கொடுங்கள்.
அடியேன் அக்காரியத்தை செய்கிறேன். வேண்டாம் கோவிந்தா, இது சாதாரண சராசரி சீடர்கள் செய்யும் காரியம். எனவே இவ்வேலைகளை நாங்கள் செய்வதுதான் தகும். தயவு செய்து அதை அடியனிடம் கொடுங்கள் அண்ணா. வேறு வினையே வேண்டாம் கோவிந்தா. இது போன்ற வேலைகளை நீ செய்வதை பார்த்தால் குருநாதர் கோபித்தாலும் கோபித்துக் கொள்வார். ஒன்று செய், அதோ அங்கே சென்று அமர்ந்து கொண்டு இக்காரியங்களை அடியேன் செவ்வனே செய்கிறேனா என்று மேற்பார்வை வேண்டுமானால் பார். அண்ணா, சொற்களால் அடியேனை தாக்க வேண்டாம். அடியேன் என்றும் உங்கள் தம்பிதான், தங்களின் கோவிந்தன் தான். மிக்க சந்தோஷம். வாய் வார்த்தைக்காகவாவது என்னுடையவன் என்றாயே, அதுவே பெருத்த சந்தோஷம். ஏனண்ணா இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள்? தங்களிடம் அடியேன் வைத்துள்ள மதிப்பும் மரியாதையும் என்றும் குறைந்ததில்லை. இந்த கோவிந்தன் என்றும் உங்கள் அன்பு தம்பிதான். கோவிந்தா, நீ என்றுமே என்னுடைய அன்பு தம்பிதான். அதனால்தான் சில சம்பிரதாய விஷயங்களை திரும்ப திரும்ப உன்னை வளைய வந்து வசைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய உன்னுடைய பல செயல்கள் உனக்கு வேண்டுமானால் வேதனை தராமல் இருக்கலாம். ஆனால் உன்னை நினைத்து சதா சர்வ காலமும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் நானாகட்டும், திருக்கச்சி நம்பி சுவாமிகள் ஆகட்டும், அடைந்திருக்கும் வேதனை சாதாரணமானதல்ல. உங்களை எல்லாம் வேதனைப்படுத்த வேண்டும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. நீங்கள் இருவரும் அடியனின் மனதில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள். கேட்பதற்கென்னவோ குதூகலமாகத்தான் இருக்கிறது. இவ்வார்த்தைகளை திருக்கச்சி நம்பி சுவாமிகள் கேட்டாலும் மிக்க மகிழ்ச்சி அடைவார். அண்ணா, திருக்கச்சி நம்பி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதமான காரியத்தை அடியேன் என்று அறிய பெற்று மிகவும் மகிழ்ந்தேன். வாழ்வின் இறுதிக்குச் சென்ற கூரேசனை மீட்டு தந்திருக்கிறாராமே. ஆம் கோவிந்தா, ஆனால் திருக்கச்சி நம்பி சுவாமிகளோ தன் இயல்பான அடக்கத்தால் இக்காரியத்தை நான் சாதிக்கவில்லை, பாசுரம் சாதித்தது வரதன் தன்னுள்ளிருந்து சாதித்தான் என்று முகப்போடு தெரிவித்தார். எல்லாம் அவரது பெருந்தன்மை. அவர் தன்னடக்கத்தில் சிகரம். இருந்தும் என்ன பயன்? அப்படிப்பட்டவரை விட்டு நீ விலகிப் போய்க் கொண்டிருக்கிறாயே. அவரை விட்டு, நம் சம்பிரதாய விஷயங்களை விட்டு மெல்ல மெல்ல தள்ளிப்போகும் நீ என்னை விட்டும் விலகிப் போய்விட மாட்டாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? போதும் அண்ணா, போதும். தங்களின் திருவாயால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீர்கள். உன் நெஞ்சைத் தொட்டு சொல். நீ உன் அண்ணா சொல்படிதான் நடக்கிறாயா? உன் சிந்தை தெளிவான போக்கில்தான் இருக்கிறதா? நீ தெளிவாகவும் அண்ணன் சொல்படி நடப்பவனாகவும் இருந்தால் உன் நெற்றி இப்படி களையிழந்து போயிருக்குமா? நம் நெற்றியிலிடும் திருமண்ணும் ஸ்ரீசூர்ணமும் நம் ரட்சை என்பதை எப்படி மறந்து போனாய்? நாம் அனைவரும் அந்த பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்பது என்றும் சிந்தனையில் ஊன்றியிருக்க வேண்டும் என்பதற்கல்லவா நாம் பெருமாளின் திருப்பாதங்களை, அவனது பெருநாமங்களைச் சொல்லி நெற்றியில் தரிக்கின்றோம். அதை நீ உதாசீனப்படுத்தலாமா? உன் தெளிவற்ற நிலையை அல்லவா உன் நெற்றியும் பிரதிபலிக்கிறது. அப்படி இல்லை அண்ணா. இல்லை என்றால், நீ தெளிவாகத்தான் இருக்கிறாய் என்றால் போய் திருச்சின்னங்களை நெற்றியில் தரித்துக் கொண்டு வா. தரிப்பான். நமஸ்காரம் சுவாமி. கோவிந்தன் தரிப்பான். நீ முதலில் இவனிடம் பொறுமையாக உரையாடு. ஏன் கோவிந்தனிடத்தில் இவ்வளவு கடுமை காட்டுகிறாய்? ராமானுஜா, கோவிந்தன் அப்படி ஒரு குற்றமும் செய்யவில்லையே. குருநாதருக்கு முதற்கண் அடியேனின் வந்தனம். சுவாமி, குருநாதா, கோவிந்தனை அடியேன் குற்றவாளியாக கருதவில்லை. எப்போதும் பளிச்சென்று திருமண் காப்போடு துலங்கும் இவன் திருமுகம் வெறுமுகமாக காணப்படுவதை அடியேனால் சகிக்க முடியவில்லை. விசித்திரமான தெளிவற்ற உன்னுடைய போக்கை மாற்றிக்கொள் என்றுதான் இவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். நீ பேசியதையும் கண்டிப்பு நிறைந்த உன் கருத்துக்களை கோவிந்தனிடம் போதித்ததையும் கேட்டபடிதான் வந்தேன். ஆனால் நீ நினைப்பது போல் கோவிந்தன் ஒன்றும் தெளிவற்ற நிலையில் இல்லை. அவன் மிகவும் தெளிவாகவும் பேரறிவை தன்னுள்ளே தரிசித்து தானே அதுவாகவும் ஆகக்கூடிய உன்னதமான இலக்கை நோக்கி பயணித்தபடிதான் இருக்கிறான். மாணவர்களே, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து செல்லலாம். ராமானுஜா, என் கண்களுக்கு நீதான் குழப்பத்தில் இருப்பதாக தெரிகிறது. உனக்கென்று பிரத்யேகமாக வைத்துக் கொண்டிருக்கும் கொள்கைகளுக்கும் கருத்துக்களுக்கும் கோவிந்தனும் ஆட்பட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். அதை கோவிந்தன் விரும்பவில்லை. மாறாக நான் காட்டும் தத்துவத்தை பெரிதும் விரும்புகிறான். அதில் அவன் மிகவும் தெளிவுடன் இருக்கிறான். ஆனால் நீயோ
நான் சொல்லும் தத்துவத்தை புரிந்து கொள்ளும் ஞானம் இல்லாததால் என்னிடமே தர்க்கம் செய்கிறாய். நான் சொன்ன சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்திற்கு அன்று வேறொரு புது அர்த்தத்தை கற்பித்தாய். அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. அந்த உபனிஷத வாக்கியத்திற்கு அடியேன் கூறிய பொருளுரை புதிதாக கொடுக்கப்பட்ட அர்த்தம் அல்ல, அது சரியான அர்த்தம்தான். போதும். நிச்சயம் ஒரு நாள் நான் கூறிய பொருள்தான் சரியானது என்பதை தகுந்த உதாரணங்களுடன் உன்னிடம் விவாதிப்பேன், நிரூபித்தும் காட்டுவேன். நான் அமைதி காத்ததால் உன் கருத்து சபை ஏறி சிம்மாசனத்தில் ஏறியதாக பகல் கனவு காண வேண்டாம் ராமானுஜா. சுவாமி, அடியேன் கூறிய பொருளுரையைக் காட்டிலும் மிகச்சிறந்த உன்னதமான ஒரு உவமையை அந்த அனந்த கல்யாண குணங்களுடைய பகவான் நம் ஹிருதய சிம்மாசனத்தில் கம்பீரமாய் உட்கார்ந்திருக்கும்படி தாங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் அடியேன் அதை நிச்சயம் ஏற்றுக்கொண்டிருப்பேன். உன் பேச்சில் அகம்பாவம் தொனிக்கிறது. இல்லை சுவாமி, குதர்க்கமான ஒரு விளக்கத்தால் தங்களுடைய அகம் என்னும் இவ்வுடலில் பாவம் என்னும் அழுக்கு கடுகளவு கூட ஒட்டிக்கொள்ளக்கூடாதே என்பதற்காகத்தான் அடியேன் இதை சொல்கிறேனே தவிர அடியேனுக்கு இதில் எந்த அகம்பாவமும் இல்லை. நடந்த சம்பவத்தை இப்போதைக்கு மீண்டும் விவாதத்திற்கு எடுக்க வேண்டாம் குருநாதா. தங்கள் அனுமதியோடு கோவிந்தனை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கோவிந்தா, அடியேன் சொன்னதை காதில் வாங்கிக் கொண்டாயா? திருமாலுக்கு அடிமை பூண்டவன் என்பதற்கு இணங்க எம்பெருமானின் திருச்சின்னங்களை நெற்றியில் திலகமாக தரித்துக் கொண்டு வா. வேண்டாம் கோவிந்தா. ராமானுஜா, என் அனுமதியையும் ஆக்ஞையையும் இப்போதே கோவிந்தனிடம் தெரிவிக்கிறேன். இனி இவன் பாழ் நெற்றியாக இருக்கவும் மாட்டான், அதே நேரத்தில் யாருக்கும் அடிமைப்பட்டவனாகவும் இருக்க மாட்டான். கோவிந்தன் மிகவும் தெளிவோடும் தத்துவம் விளங்கும்படியும் இருப்பதை நிரூபிக்கும் வகையில் நெற்றியில் ஒரு சின்னத்தை தரிப்பான். ஆனால் எதை தரிப்பான் தெரியுமா? என்றாவது ஒரு நாள் இவ்வுடல் பிடி சாம்பலாக போகும் என்பதையும் இவ்வுயிர் இரண்டற்ற ஒன்றே என்ற தத்துவத்தை நிரூபிக்கும் வகையிலும் கோவிந்தன் நெற்றியில் திருநீற்றை பூசிக்கொள்வார். கவலைப்பட வேண்டாம் ராமானுஜா, இனி நீ இவனை பாழும் நெற்றியாக பார்க்கவும் மாட்டாய். திருவெண்ணீரை நெற்றியில் பூசியபடி தெளிவோடு பார்ப்பாய். கோவிந்தா, நான் உரைத்தது உன் நெஞ்சில் உரைத்ததா? நாளையில் இருந்து நீ திருநீறு தரித்து வா, அதன் பலனை நீ சீக்கிரமே உணர்வாய். தங்கள் ஆணைப்படியே குருநாதா. சரி, நீ சென்று வா. உத்தரவு குருநாதா. ராமானுஜா, சிஷ்யன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். குருவை பணிந்து அவர் சொல்படி நடக்க வேண்டும். குருவின் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசக்கூடாது. அப்படி நடப்பதே ஒரு சத் சிஷ்யனுக்கு அழகு. திருநீர் அணிந்து கோவிந்தனின் புற அழகும் இனி பிரகாசம் அடையும். அவன் இனி கோவிந்தன் இல்லை, கோவிந்த பிரகாசன். ஒட்டுமொத்த திருமேனியும் கருமாணிக்கமாக ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிறதே, அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதே தகுதியான செயல். வியந்து போற்றுகிறார் சடகோபராகிய நம்மாழ்வார். ஆழ்வாருக்கு பகவானின் திருக்கண்களின் மீது எப்போதும் ஒரு அலாதியான ஈடுபாடு உண்டு. ஒரு பாசுரத்தில் நீ 2 யமன்களை வைத்திருக்கிறாயே என்கிறார். என்ன சுவாமி, 2 யமன்களா? உன் திருவடி பற்றும் உத்தமர்களின் ஆவி உண்ணும் இணை கூற்றங்களோ என்று பாடுகிறார். உன்னுடைய 2 திருக்கண்கள் உன்னை தரிசிக்கும் அடியவர்களின் உடலை மட்டுமல்ல, அவர்களின் ஆவியையும், அதாவது ஆத்மாவையும் கவர்ந்திழுக்கும். எனவே உயிர் பிரியும் போதும் பாசக்கயிற்றை போட்டு ஆவியை எடுத்து செல்லும் 2 யமன்களுக்கு ஒப்பானது உன் திருநேத்திரங்கள் என்று பகவானின் திருக்கண்களின் மகிமையைக் கண்டு வியக்கிறார் ஆழ்வார். ஆழ்வாரின் ஈடுபாடு எம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது சுவாமி. வேதத்தால் போற்றப்படும் பரம்பொருள் எம்பெருமான் கண்ணன்தான் என்பதை அடையாளம் காட்டுபவை
அவன் கண்களே. அடியேன் தாசன். திருமலை நம்பி, வா, உள்ளே வா. என்றும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருப்பாயாக. எழுந்திரு. என்ன திருமலை நம்பி, ஸ்ரீபெரும்புதூர் செல்லப் போவதாக சொல்லிவிட்டு இங்கிருந்து புறப்பட்டுச் சென்றாய். இப்போது திடீரென்று திரும்பவும் இங்கு வந்திருக்கிறாய். ஸ்ரீபெரும்புதூர் செல்வதற்கு முன் காஞ்சியம்பதிக்கு சென்றிருந்தேன் சுவாமி. ஓ, நேராக அங்கு சென்று விட்டாயா? திருக்கச்சி நம்பியை சந்தித்தாயா? ஆம் சுவாமி. இப்பொழுது மருமான் ராமானுஜனும் அவர் மடத்தில் தானே தங்கியிருக்கிறார். ஆஹா, அதை சொல் முதலில். மருமானை சந்தித்த ஆனந்தம் உன் முகத்தில் பெரும் பிரகாசமாக தெரிகிறதே. ஆம் சுவாமி, முன்பு பார்த்ததை விட இன்று இவர் முகத்தில் புதுப்பொலிவு ஜொலிக்கிறது. ஆம் சுவாமி, ராமானுஜனை பார்ப்பதற்கு முன்பே திருக்கச்சி நம்பியை சந்தித்தேன். அவர் ராமானுஜனை பற்றி ஸ்லாகித்து சொன்ன விஷயங்களே அடியேனின் பூரிப்புக்கு காரணமாக இருக்கலாம். ராமானுஜனை பார்த்தேன் என்பதை விட அவனை பற்றி கேள்விப்பட்ட விஷயம்தான் அடியேனின் சந்தோஷத்திற்கு காரணம். அப்படி என்னப்பா கேள்விப்பட்டாய்? தங்களுக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கிறேன். மருமான் ராமானுஜன் திருப்புட்குழி பாடசாலையில் வேதாந்த பாடம் படிக்கிறான் என்று. ஆமாம், நன்றாகவே ஞாபகம் இருக்கிறது. அந்த யாதவ பிரகாசரிடத்தில் பயில்கிறான் என்றும் அதற்கு முழு ஏற்பாடு நம் திருக்கச்சி நம்பிதான் செய்தான் என்றும் சொல்லியிருந்தாய். அடியேனும் திருக்கச்சி எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று சொல்லியிருந்தேனே. அது வீண் போகவில்லை சுவாமி. தாங்களும் தங்கள் திருவாக்கால் அடியேனின் மருமான் ஞானச் சுடர் விளக்காய் பிரகாசிக்கப் போகிறான் என்று ஆசிகளை நல்கியிருந்தீர்கள். அதற்கு மகுடம் வைத்தாற்போல் இப்போது ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அப்படியா? என்ன அது? யாதவ பிரகாசர் வேதாந்த பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியமான யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி என்ற ஸ்லோகத்திற்கு அர்த்தம் சொன்ன யாதவ பிரகாசர், பகவானின் கண்கள் குரங்கின் ஆசன பகுதியான பின்புறத்தின் சிவந்த நிறத்தை ஒத்ததாக இருக்கிறது என்று அபவாதமாக சொல்லியிருக்கிறார். கேட்டீர்களா? இது எவ்வளவு பெரிய அபச்சாரம்! ஒரு வேதம் பயின்ற மகா பண்டிதர், சந்நியாச தர்மத்தை ஏற்றவர், பகவானின் திருக்கண்களுக்கு ஒரு அற்பமான பொருளை உவமையாக சொல்கிறார் என்றால் கலி முற்றிவிட்டது என்றுதானே பொருள்? இந்த நேரத்தில் அடியேன் ஒன்றை குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும். மாயையா அபக்கிருத ஞானா என்று பகவான் கண்ணன் கூறுகிறார். அதாவது மாயையின் ஆதிக்கத்தால் அறிவு பேதலிக்கப்பட்டவர்கள் என்று இதற்கு பொருள். தான் மிக உயர்ந்த ஞானி என்று நினைத்துக் கொண்டு சாஸ்திர ஆராய்ச்சியால் பகவானை அறிய முற்படுபவன் கடைசியில் குழப்பமுற்று பகவானை ஒரு சராசரி மனிதர் என்றும் தன் ஞானத்தால் ஒரு சில சித்திகளை பெற்றவர் என்றும் நினைத்துக் கொண்டு இறுதியாக ஞானமே உயர்ந்தது என்று ஒரு முடிவுக்கு வருகிறான். பகவானின் உன்னதமான திருவுருவிற்கு இது போன்ற தாழ்வான அர்த்தத்தை கற்பிக்கிறான். அப்படி மாயையின் சக்தியால் தன் அறிவை இழந்தவர்தான் யாதவ பிரகாசர். அதனால்தான் பகவானின் திருக்கண்களை ஒரு குரங்கின் பின்புறத்திற்கு ஒப்பிட்டு அவரால் பேச முடிகிறது. சரி, அதிருக்கட்டும். இதை கேட்ட ராமானுஜன் என்ன பதில் உரைத்தான்? சுவாமி, இப்படிப்பட்ட அபவாத அர்த்தத்தை கேட்ட ராமானுஜனின் தேகம் துடித்திருக்கிறது. கண்கள் கோபத்தால் சிவப்பாகி அதிலிருந்து வெளிப்பட்ட கண்ணீர் துளிகள் வெந்நீர் துளிகளாகி யாதவ பிரகாசரின் தொடையை பதம் பார்த்திருக்கிறது. துடித்தெழுந்த யாதவ பிரகாசருக்கு ஒரு மகோன்னதமான விளக்கத்தை அந்த உபனிஷத் வாக்கியத்திற்கு பதிலடியாக கொடுத்திருக்கிறான் ராமானுஜன். அடியேனின் ஆவல் அதிகரிக்கிறது திருமலை நம்பி. அப்படி என்ன அர்த்தத்தை சொன்னான் ராமானுஜன்? கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி என்பதற்கு குளிர்ந்த ஜலத்தை பருகும் சூரியனின் கிரணங்களால் மலரப்பட்ட தாமரை இதழ்களில் சிவந்த நிறத்தை ஒத்த கண்களை உடையவன் அந்த பரமபுருஷ பகவான் என்று விசேஷ அர்த்தம் கொடுத்திருக்கிறான் ராமானுஜன். மேலும் தன் குருநாதரிடம் தாங்கள் கூறியது போல் தாழ்ந்த அர்த்தம் கற்பிப்பது தங்கள் அறிவுக்கு பொருந்தாது என்று
தைரியமாக சொல்லியிருக்கிறான். ஆஹா ஆஹா! அடியேனின் நெஞ்சம் பெரும் உவகையால் துள்ளி குதிக்கிறது. பெரிய நம்பி, தெய்வவாரி, சற்று முன்புதானே உங்களிடம் பகவானின் திருக்கண்களின் விசேஷத்தை சிலாகித்து சொல்லிக் கொண்டிருந்தேன். அதுவும் திருமலையில் உறையும் வேங்கட கிருஷ்ணனை பற்றி. என்ன ஒரு பொருத்தம் பார்த்தீர்களா? அந்த திருமலை அப்பனை போன்றே இந்த திருமலை நம்பி இங்கு வந்து நிற்கிறான். நாம் கொண்டாடி மகிழ்ந்த பகவானின் திருக்கண்களின் மேன்மையை மேலும் குதூகலிக்கும் வகையில் இவன் மருமான் ராமானுஜன் ஒரு அதி அற்புதமான விளக்கத்தை அருளியிருக்கிறான். எப்படிப்பட்ட விளக்கம்! இதுவரை எவரும் அளிக்காத ஒரு விசேஷ அர்த்தம். திருமலை நம்பி, அடியேனின் உள்ளத்தை கொள்ளை கொண்டான் உன் மருமான் ராமானுஜன். நீ சொன்ன விஷயத்தை கேட்டு அடியேனின் உடல் சிலிர்க்கிறது, உள்ளம் உருகுகிறது. உன் மருமான் ராமானுஜன் அந்த ஞானக்கடலான ஹயக்ரீவனோ, அல்லது 1000 நா படைத்த ஆதிசேஷனோ, அல்லது சொல்லின் செல்வனான அஞ்சனை புதல்வனோ என்று தோன்றுகிறது. உன் மருமானை அடியேன் சீக்கிரமே காண வேண்டும், வெகு சீக்கிரமே காண வேண்டும். அதற்கென்ன சுவாமி, ஆக்ஞையிடுங்கள். விரைவிலேயே ராமானுஜனை இங்கு அழைத்து வருகிறேன். வேண்டாம், அவன் படிப்பிற்கு இடைஞ்சல் வேண்டாம். அன்று ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளின் அறிவுறுத்தலின்படி பொக்கிஷ நிதி நாடி இங்கு வந்து அந்த அரங்கனை கண்டேன். அதுபோல் ராமானுஜன் என்ற நம் சம்பிரதாய பொக்கிஷத்தை தேடி அடியேன் அங்கு சென்று காண்பேன். பெரிய நம்பி, சுவாமி, அடியேன் சீக்கிரமே காஞ்சியம்பதிக்கு செல்ல நிச்சயித்து விட்டேன். ராமானுஜன் என்ற குலமணியை அடியேன் வெகு விரைவில் காண வேண்டும். தங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம் சுவாமி. தெய்வவாரி, சுவாமி, அடியேன் செவி படைத்த பயனாக இன்று மதுரமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். மலராண்டானிடம் சீக்கிரமே திருக்கண் அமுது தயார் செய்யச் சொல். மணக்கால் நம்பி ஆச்சாரியரால் அடியேனுக்கு அளிக்கப்பட்ட வருங்கால ஆச்சாரிய விக்கிரகத்திற்கு அந்த திருக்கண் அமுதை கண்டருள பண்ணச் சொல். உத்தரவு சுவாமி. திருமலை நம்பி, சுவாமி, நீயும் இன்று இங்கிருந்து நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதத்தை ஸ்வீகரித்து அகம் குளிர வேண்டும். அப்படியே சுவாமி. மாரநேர் நம்பி, மாரநேர். சுவாமி, இதை வாங்கிக்கொள். இவ்வோலையை கொண்டு போய் அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் எனக்கு அருளினார் அல்லவா, ஒரு வருங்கால ஆச்சாரியர் விக்கிரகம், அதன் பொற்பாதங்களில் வைத்து நமஸ்கரித்து எடுத்து வா. சுவாமி, தங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? என்ன சந்தேகம்? சாதாரணமாக தாங்கள் இதற்கு முன்பு பட்டோலைப்படுத்திய ஸ்தோத்திர ரத்னம், சதுஸ்லோகி, ஆகம பிரமாணம் போன்ற பல படைப்புகளை அந்த அரங்கனின் திருப்பாதங்களில் வைத்துதான் எடுத்து வர சொல்வீர்கள். ஆனால் இன்று இவ்வோலையை வருங்கால ஆச்சாரியார் விக்கிரகத்தின் திருவடியில் வைத்து கொண்டு வர சொல்கிறீர்களே, இதற்கு விசேஷ காரணம் ஏதேனும் உள்ளதா சுவாமி? நல்ல கேள்வி. நேற்று திருமலை நம்பி இங்கு வந்திருந்தான் அல்லவா, அப்போது விசேஷித்து ஒன்றை சொன்னானே. அவனது மருமான் ராமானுஜனால் கப்யாசம் புண்டரீகம் என்ற உபனிஷத வாக்கியத்திற்கு ஒரு அதி அற்புதமான விளக்கம் கொடுக்கப்பட்டது என்று. அதைத்தான் இதில் பட்டோலைப்படுத்தியிருக்கிறேன். ஆஹா, எப்பேற்பட்ட விளக்கம்! ராமானுஜன் கொடுத்த விளக்கத்தை தாண்டி இனி ஒருவர் விசேஷார்த்தம் கொடுப்பதென்பது சற்றும் இயலாத காரியம். எதிர்வரும் காலத்தில் நம் சம்பிரதாய பிரவர்த்தகர்கள் கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்விளக்கத்தை இவ்வோலையில் பொறித்திருக்கிறேன். அடியேன் அன்றாடம் ஆராதிக்கும் ஆச்சாரிய விக்கிரகத்தில் இவ்வோலையை வைத்து இந்த விளக்கத்திற்கு ஒரு விசேஷ அங்கீகாரமும் அந்த ராமானுஜனுக்கு பரிபூரண அனுகிரகத்தையும் அவ்விக்கிரகத்தில் வியாபித்திருக்கும் வருங்கால ஆச்சாரியர் அருளட்டும். அதை கருதித்தான்
ஆச்சாரியரின் விக்கிரகத்தின் திருவடியில் இவ்வோலையை வைக்கச் சொன்னேன். இப்போது விளங்கியதா? விளங்கியது சுவாமி. சரி, சீக்கிரம் திருப்பாதத்தில் வைத்து எடுத்து வா. உத்தரவு சுவாமி. தங்களை சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டது சுவாமி. மேலும் சில வேதாந்த விஷயங்களையும் அதை ஒட்டிய பாசரங்களின் பொருளையும் பொருத்தி பார்த்து கொண்டிருந்தேன். அதில் சில சந்தேகங்களும் இருந்தன. எனவே உடனே புறப்பட்டு வந்துவிட்டேன். வந்ததில் திருமங்கை ஆழ்வாரின் ஒரு ஒப்பற்ற பாசுரமான வள்ளியில் ஓதி வந்த என்ற பெரிய திருமொழி பாசுரத்தை தங்கள் திருவாயினால் சேவித்து கேட்கப் பெற்றேன். இப்பாசுரத்தை தாங்கள் இப்போது விரும்பி சேவித்ததில் ஏதாவது விசேஷ காரணம் இருக்கிறதா சுவாமி? இருக்கிறது திருக்கோஷ்டி நம்பி. சமீபத்தில் அடியேன் கேள்விப்பட்ட விசேஷமான செய்தி. இப்பாசுரத்தை சேவிக்கவும் அதன் அர்த்தத்தை சுவைக்கவும் அடியேன் மனம் விரும்புகிறது. சுவாமி, இப்பாசுரத்தின் கருத்தை தங்களின் திருவாயாலேயே சொல்லி அருள வேண்டும். சொல்கிறேன். அனைவரும் மிகவும் கொண்டாடும் பிரகலாத சரித்திரம் இப்பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வாரால் பேசப்படுகிறது. பள்ளியில், அதாவது பாடசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த தன் மகனான பிரகலாதன் தன்னுடைய பெயரை சிலாகித்து இரண்யாய நமக என்று சொல்லுவான் என்று எதிர்பார்த்தான் இரண்யன். காரணம், இரண்ய கசிபுவின் ஆதிக்கம் மூவுலகிலும் பரவியிருந்த காரணத்தால் அனைத்து பாடசாலையிலும் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இரண்யாய நமக என்று சொல்லும்படிதான் அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள். அதனால் அனைவரும் இரண்யனின் நாமத்தைத்தான் உச்சரித்து வந்தார்கள். ஆனால் இரண்யனின் மகனான பிரகலாதன் தன் தந்தை எதிர்பார்ப்புக்கு மாறாக பகவானின் 1000 நாமங்களை உச்சரித்து புகழ்ந்து ஒரு சகசரநாம அர்ச்சனையையே செய்துவிட்டான். இதை சற்றும் எதிர்பார்க்காத இரண்யன் வெகுண்டெழுந்தான். என்னை விட உன் ஹரி உயர்ந்தவனா? எனக்கு பயந்து எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கும் என் எதிரியை நீ ஏன் உபாசிக்கிறாய் என்று கேட்க, அதற்கு பிரகலாதன் தைரியமாக, என் ஹரி ஓடி ஒளிபவர் அல்ல, எங்கும் வியாபித்திருப்பவர். என் கண்களுக்கு அந்த எம்பெருமான் எங்கும் தெரிகிறான் என்றான். அப்படி என்றால் இந்த தூணிலும் அவன் இருக்க வேண்டுமே. உன் பரந்தாமன் இதிலிருந்து வருவானா பார்க்கலாம் என்று வெகுண்டு தூணை தன் கதையால் அடிக்க, அங்கு அக்கணமே அந்த இரண்யனின் கதை முடிக்க தோன்றினானே அந்த தெள்ளிய சிங்கபிரானை. விருந்தாரண்ய க்ஷேத்திரமாகிய, அதாவது துளசி காடுகளாலும் அல்லி மலர்கள் நிறைந்த குளத்தை உடைய திருவல்லிக்கேணி க்ஷேத்திரத்தில் கண்டுகொண்டேன் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஆஹா, என்னே பிரகல்லாதனின் பக்தி! தன் பகவானிடத்தில் எப்படி ஒரு விசுவாசம்! ஆம் பெரிய நம்பிகளே, இப்படி ஒரு மகா விசுவாசத்தோடு இப்போது ஒரு பாலகனை காண்பது என்பது அரிதுதான். நீ சொல்வது போல் பிரகலாதன் மிகவும் அரிதானவன்தான். தன் குருநாதரிடமும், ஏன் மூ உலகுமே அஞ்சு நடுங்கும் தன் தந்தையிடமும் தன் கருத்தை, அதுவும் உண்மை தத்துவத்தை திரித்துக் கூறாமல் உள்ளதை உள்ளபடி உரைத்தானே பிரகலாதன். அதே தைரியத்துடன் பாடசாலை மாணவன் ஒருவன் ஓர் மகா பண்டிதரிடத்தில் தைரியமாக வேதாந்த வாக்கியத்திற்கு ஓர் ஒப்புயர்வற்ற விளக்கத்தை கொடுத்திருக்கிறான். அதை நீ அறிவாயா திருக்கோஷ்டி நம்பி? சுவாமி, தாங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? ராமானுஜன். இளையாழ்வார் என்கிற ராமானுஜன். ராமானுஜன்? என்ன, அடியேன் யாரை குறிப்பிடுகிறேன் என்று புரியவில்லையா? நம் திருமலை நம்பியின் மருமான் ராமானுஜனைத்தான் குறிப்பிட்டேன். திருக்கோஷ்டி நம்பி, உன் முகத்தில் வெளிப்பட்ட ஆச்சரியம் அடியேனின் தேகம் முழுவதும் இப்பொழுது வியாபித்திருக்கிறது. சுவாமி, ராமானுஜன் நிகழ்த்திய அந்த ஆச்சரியமான செயல் என்ன என்பதை அடியேன் அறிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக. நீ மட்டுமல்ல, நம் சம்பிரதாயத்தில் ஊக்கமுள்ள சகலரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி என்ற வாக்கியம் இருக்கிறதல்லவா? ஆம் சுவாமி. அதற்கு யாதவ பிரகாசர் பரமபுருஷனின் கண்கள் குரங்கின் பிருஷ்டபாகம், அதாவது
ஆசன பகுதி போன்று சிவந்து இருக்கக்கூடிய கண்கள் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். இதை கேட்டு வெகுண்ட ராமானுஜன் ஓர் ஒப்பற்ற விளக்கத்தை பதிலடியாக கொடுத்து யாதவ பிரகாசரையே வாயடைத்து போகும்படி செய்திருக்கிறான். சுவாமி, தாங்கள் சொல்ல சொல்ல ஆவல் அதிகரிக்கிறது. பதிலாக ராமானுஜன் கொடுத்த அந்த விளக்கம் என்ன சுவாமி? தடாகத்தின் குளிர்ந்த நீரை தன் கிரணங்களால் பருகும் சூரியனின் ஆற்றலால் மலர்த்தப்பட்ட தாமரை இதழின் நிறத்தை ஒத்த சிவந்த திருக்கண்களை உடையவன் பரமபுருஷன் பகவான் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறான் ராமானுஜன். அது மட்டுமல்ல, ஓர் உயர்ந்த பரம்பொருளின் திருக்கண்களுக்கு ஓர் தாழ்ந்த உவமையை எப்படி காட்டலாம்? அது எவ்வளவு பெரிய தவறு! இப்படி ஒரு தவறான விளக்கத்தை வேதாந்த பண்டிதரான நீங்களே தெரிவிக்கலாமா என்று தைரியமாக தன் குருவிடமே கேள்வி எழுப்பியிருக்கிறான் ராமானுஜன். ஆஹா, நிச்சயம் ராமானுஜன் கொடுத்த விளக்கம் அற்புதமானது, ஆழ்ந்து உணர்ந்து பாராட்டத்தக்கது சுவாமி. இதுவரை யாருக்கும் உதிக்காத சிந்தனையும் கூட. சரியாகச் சொன்னாய் பெரிய நம்பி. அதனால்தான் ராமானுஜன் அளித்த விளக்கத்தை ஓலையில் எழுதி எதிர்கால சம்பிரதாய சிற்பிகளுக்காக பத்திரப்படுத்தி வைத்துள்ளேன். தாய்மாமன் என்ற வகையில் திருமலை நம்பிகளும் நம் போன்ற சகல ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பெரிதும் புகழ்ந்து உகக்க வேண்டிய ஒரு சிரோன்மணி ராமானுஜன். அதில் கிஞ்சித்தும் சந்தேகமில்லை சுவாமி. ஆம் பெரிய நம்பி, நீ சொன்னதை அப்படியே ஆமோதிக்கும் வகையில் அந்த சிரேஷ்டனை கண்ணார கண்டுகளிக்க அடியேனுக்கு ஆவல் அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது. கூடிய விரைவில் அடியேன் காஞ்சியம்பதி செல்ல ஆயத்தமாகப் போகிறேன். என்ன, உங்களிடமிருந்து ஒரு பதிலையும் காணும்? சுவாமி, தாங்கள் காஞ்சியம்பதி வரை செல்வது உச்சிதமா என்றுதான் யோசிக்கிறோம். தங்கள் திருமேனியை கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் தயங்கி நிற்கிறோம். அதற்கு பதிலாக திருமலை நம்பிகளிடமோ அல்லது திருக்கச்சி நம்பிகளிடமோ தெரிவித்து ராமானுஜனை இங்கு வரவழைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. இல்லை திருக்கோஷ்டி நம்பி, அது உச்சிதமில்லை. ராமானுஜன் தற்போது படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் வித்யைக்கு அடியேனால் ஒரு இடைஞ்சலும் ஏற்பட்டுவிடக்கூடாது. எனவே அடியேன் அங்கு அவன் இருப்பிடம் சென்று அவனை நேரில் சந்திக்க வேண்டும் என்றுதான் தீர்மானித்திருக்கிறேன். அதுதான் முறை என்று படுகிறது. பெரிய நம்பி, நீ அதற்குண்டான ஆயத்தங்களை மேற்கொள்வதற்கு தயாராக இரு. உத்தரவு சுவாமி. திருக்கோஷ்டி நம்பி, அவசரமாக புறப்பட வேண்டும் என்பதில்லையே? இல்லை சுவாமி. சரி, பயணக்களைப்பு தீர சற்று ஆஸ்வாசப்படுத்திக் கொள். நாம் பிறகு சந்திக்கலாம். உன் வேதாந்த பாசுர சந்தேகங்களுக்கு விளக்கமும் பெறலாம். ஆகட்டும் சுவாமி. நம்பிகளே, வழி வழியாக நாங்கள் வரதனுக்கு கைங்கரியம் செய்து வருகிறோம். அடியேனின் மூதாதையர்களும் பாசுரங்களில் பாண்டித்யம் பெற்றவர்கள்தான். எங்களுக்கும் நிறைய அர்த்தங்களை அவர்கள் போதித்தும் உள்ளார்கள். இருப்பினும் உமது திருவாயால் வரும் பொருளமுதம் பெறுவதென்பது செவிக்கு அமுதாக இருக்கிறது. இது அடியேனுக்கு பெரும் கொடுப்பினை சுவாமி. உங்கள் பாராட்டுக்கள் எதுவும் அடியேனுக்கு பொருந்தாது. அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியருக்கே போய் சேர வேண்டும். நீர் அவரை அனவரதமும் நினைப்பது போல் அவரும் உண்மையே நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றே சொல்லத் தோன்றுகிறது. அதனாலினன்றோ தாங்கள் உமது யமுனாச்சாரிய சுவாமியை மனதில் நிறுத்தி பாசுரங்களின் பொருள் உரைக்கையில் அது யமுனையைப் போல் தூய்மையாய் தெளிவானதாய் இருக்கிறது. ஆச்சாரியர் மனதில் என்றும் நீர் குடிகொண்டு இருப்பீர் சுவாமி. பட்டரே, இன்று திருக்கண்ணமுதுதானே வரதனுக்கு கண்டுரல பண்ணினீர்கள்? ஆம் நம்பிகளே, ஏன் கேட்கிறீர்கள்? அதை கொண்டு வாரும். வாய்க்கு இனிப்பு பலகாரத்தை தான் இட வேண்டும். ஏன் சுவாமி, நீங்கள் சொல்வதின் அர்த்தம் அடியேனுக்கு புரியவில்லையே. அங்கே பாரும், புரியும். ஆச்சாரியர் அடியேனே நினைத்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னீர்களே. ஆச்சாரியர் திருமாளிகையில் இருக்கும் ஒரு உயர்ந்த சீடரும் பாகவதோ உத்தமரான ஒருவர்தான் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி, வரவேண்டும் சுவாமி. இந்த அடியவனின் வந்தனத்தை தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். வந்தனம் நம்பிகளே. என்ன இது? பேரருளாளன் அருள் பெற்ற திருக்கச்சி நம்பிகள்
இவ்வளவு சிரம் தாழ்ந்து அடியேனை வணங்குவது தகாது. நிச்சயம் தகும் சுவாமி. உயர்ந்த பாகவதோ உத்தமரான தங்களுக்கு அடியேன் ஒரு வண்டிக்காரனாக சிறு சேவை செய்ததால் தானே கிடைப்பதற்கே அரிதான மோட்சத்தை அடியேனுக்கு அளிப்பதாக அந்த வரதன் வாக்குறுதி கொடுத்தான். பிறப்பு இறப்பு எனும் கடுமையான சூழலிலிருந்து அடியேனை காத்த உத்தமரான தங்களின் பாதம் தொட்டு வணங்கி வரவேற்பதே அடியேன் செய்திருக்க வேண்டிய பொருத்தமான செயல். ஆனால் கோயில் பகுதியானதால் அடியேன் அதை செய்ய துணிவில்லாமல் தயங்கி நிற்கிறேன் சுவாமி. என்ன திருக்கச்சி சுவாமிகளே, சுவாமிகள் யாரென்று சொல்லாமல் ஏதேதோ புதிர் போட்டுக் கொண்டிருக்கிறீரே. பட்டரே, இந்த ஆச்சாரிய சீலரை இன்னுமா தாங்கள் யாரென்று உணரவில்லை? இவர்தான் சாக்ஷாத் திருக்கோஷ்டி நம்பி சுவாமிகள். வரவேண்டும் வரவேண்டும் திருக்கோஷ்டி நம்பி சுவாமிகளே. தங்களுக்கு இந்த கடையேனின் அனந்தமான வந்தனங்கள். தங்களின் உயர்வை பற்றி திருக்கச்சி சுவாமிகள் ஸ்லாகிக்காத நாளே இல்லை என்று சொல்ல வேண்டும். தங்களை நேரே தரிசித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடியேனுக்கு. மகிழ்ச்சியோடு அடியேன் ஆச்சரியமும் அடைந்திருக்கிறேன். இப்பொழுதுதான் ஆச்சாரியரை பற்றியும் அவரின் ஆத்மார்த்தமான சீடர்களை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தோம். தாங்கள் இங்கு எழுந்தொருளி விட்டீர்கள். அடியேனின் கண்களை அடியேனாலே நம்ப முடியவில்லை. தங்களின் வருகையால் அத்திகிரி அருளாளனும் பேருவகை அடைவான். சுவாமி, ஆச்சாரியர் எப்படி இருக்கிறார்? அவருடைய திருமேனி பாங்காக இருக்கிறதா? தாங்கள் எப்போது காஞ்சிபதிக்கு வந்தீர்கள்? என்று காலைதான் வந்தேன். வந்ததும் நேராக உமது மடத்திற்குத்தான் சென்றேன். தாங்கள் கோயிலுக்கு சென்றிருப்பதாக சொன்னார்கள். ஸ்நானம் செய்து அனுஷ்டானத்தை முடித்தேன். உமது உதவியாளன் சாரதியை பார்த்தேன். என்ன ஒரு பணிவு! உமக்கு ஏற்ற சிஷ்யன்தான் அவன். தங்களால் கொண்டாடப்பட்டு அவன் பேறு பெற்றான் சுவாமி. அதானே, ஆச்சாரியரின் சீடர்களிலேயே மிகவும் கண்டிப்பானவர் என்றும் கடின சித்தம் உடையவர் என்றும் திருக்கோஷ்டி நம்பி சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவரே அந்த சாரதி கவர்ந்திருக்கிறானே. அடியேன் இப்படி இருப்பதற்கு ஆச்சாரியர்தான் காரணம். ஆச்சாரியரிடம் கடின சித்தமும் இருக்கும், கருணையும் பன்மடங்கு இருக்கும். அவருடைய சிஷ்யர்களில் பலர் ஆச்சாரியரின் கருணையை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதன்படி தாமும் இருக்க முயற்சி செய்கிறார்கள். உதாரணத்திற்கு கருணையின் பிறப்பிடமாக பெரிய நம்பியை சொல்லலாம். மேலும் பலரும் இருக்கின்றனர். ஆனால் அடியேன் ஆச்சாரியரின் கடின சித்தத்தை சுவீகரித்து கொண்டு அதன்படி நடக்க முயற்சிக்கிறேன். அதனால்தான் சில நேரங்களில் வைஷ்ணவர்களே அடியேனை கடுமையானவனாக பார்க்கிறார்கள். தங்களிடம் இருப்பது கடுமை அல்ல சுவாமி, கண்டிப்பு. பகவத் விஷயத்தில் ஆச்சார அனுஷ்டானங்களில் சாஸ்திர விதிமுறைகளை முறையாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அதை செய்வதால் அவர்களுக்குத்தான் நன்மை கிடைக்கப் போகிறது. கூடிய விரைவில் யார் மூலமாவது அற்புதமான ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி உமது கீர்த்தியை உலகம் அறிய செய்ய போகிறான் அத்திகிரி வரதன். சரி, சன்னதிக்கு சென்று வரதனை சேவிக்கலாம் வாருங்கள். அவசியம் சேவிக்கத்தான் போகிறேன். அதற்கு முன்பாக நம் ஆச்சாரியார் ஒரு சேவையை பணித்திருக்கிறார். அதை முதலில் சொல்லிவிடுகிறேன். ஆச்சாரியர் ஒரு சேவையை தங்களிடம் ஒப்படைத்து காஞ்சிபதிக்கு அனுப்பினாரா? என்ன சுவாமி அது? அது வேறொன்றும் இல்லை. ஆச்சாரியார் தங்களை பார்க்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அதை தெரிவித்து உம்மை கையோடு அழைத்துச் செல்வதற்காகத்தான் அடியேன் காஞ்சியம்பதி வந்தேன். பார்த்தீர்களா நம்பிகளே, அடியேன் சொல்லவில்லை ஆச்சாரியார் உம்மை பற்றிய சிந்தனையில்தான் இருப்பார் என்று? அதற்கேற்றாற்போல் திருக்கோஷ்டி நம்பி சுவாமிகளும் ஆச்சாரியார் உம்மை அழைத்து வரச் சொன்னதாக இங்கு வந்திருக்கிறார் பாரும். பட்டரே, தாங்கள் சொல்வது உண்மைதான். ஆச்சாரியருக்கு எங்கள் அனைவரையும் விட சிவரை பற்றிய சிந்தனைதான் அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் இருக்கிறது நம்பி சுவாமிகளே. நல்ல சாஸ்திர பாண்டித்யம் உள்ள பிள்ளைகளை விட அதிகம் கற்றுணராத பாண்டித்யஹீனனாக உள்ள பிள்ளையிடம்தான் ஒரு தகப்பனின் கவனமும் அக்கறையும் பாவம் வருங்காலத்தில் இவன் என்ன பாடுபடப் போகிறானோ என்ற கவலையும் இருக்கும். ஆச்சாரியருடனே இருக்கும் நீங்கள் அனைவரும் ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களாகவும் சாஸ்திர ஞானமும் ஆச்சார அனுஷ்டானங்களில் ஊறியவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆனால் அடியேன் அப்படி இல்லை சுவாமி. பௌதிகத்தில் உழன்று கொண்டிருந்த அடியேனை ஆச்சாரியரின் கருணை என்ற படிகட்டின் மூலம் பக்தியில் மேலோங்கிச் செல்ல ஆச்சாரியர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த கடையேன் வழி தவறி விடாமல் தொடர்ந்து பகவத் சேவையில் ஈடுபட வேண்டுமே என்ற கவலையிலும் கருணையிலும் தான் ஆச்சாரியர் பல நேரங்களில் இந்த அடியேனை அவரது உயர்ந்த உள்ளத்தில் நினைவு கொள்கிறார். மற்றபடி உங்கள் அனைவருக்குமே தாசானு தாசன் அடியேன்.
அப்படியெல்லாம் இல்லை திருக்கச்சி நம்பிகளே. தன்னடக்கத்தில் நீர் இப்படி பேசுகிறீர். உண்மையில் ஆச்சாரியர் நினைப்பது என்ன தெரியுமா? ஆச்சாரியரின் மற்ற சிஷ்யர்கள், அதாவது அடியேனை போன்றவர்கள் கிரகஸ்தர்களாக குடும்பத்தாரோடு சேர்ந்து இருக்கிறோம். இடையிடையே ஆச்சாரியரிடம் சென்று அவருக்கு சிறிதளவு சேவையும் செய்கிறோம். ஆனால் நீரோ அப்படி அல்ல. சொந்த பந்தத்தோடு வாழாமல் அனைத்து சுகபோகங்களையும் துறந்து பிரம்மச்சாரிய நிஷ்டனாய் இருந்து ஆச்சாரியர் இட்ட வழக்காக வரதனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறீரே. உம்மை போன்ற உத்தமமான ஆச்சாரிய சேவையை யாரால் ஆற்ற முடியும்? அதை உணர்ந்துதான் உம்மேல் பெரும் கருணையோடும் உம் நினைவோடும் ஆச்சாரியர் இருக்கிறார். பாவம் அந்த திருக்கச்சி அடியேனையும் வரதனையும் விட்டால் அவருக்கு யார் இருக்கிறார்கள் என்று பரிவுடன் உம்மை பற்றி நினைக்கிறார். பார்த்தீரா, ஆச்சாரியர் உம் மீது வைத்திருக்கும் அன்பை சொன்னதும் உம் கண்கள் கலங்குகின்றன. இதுதான் ஆச்சாரியர் மீது உமக்குள்ள ஆழமான அன்பு. அது மட்டுமல்ல, அடியேனுக்கும் உம்மை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. வசதியாக ஒரு வாய்ப்பை ஆச்சாரியார் கொடுத்தார். அதை பயன்படுத்தி உம்மையும் வரதனையும் சேவிக்க ஓடோடி வந்துவிட்டேன். ஆனால் நாம் இன்றே ஸ்ரீரங்கம் புறப்பட்டாக வேண்டும். இன்றைக்கே வா. போட்டது போட்டபடி நிறைய சேவைகள் இருக்கிறது. உடனே கிளம்ப முடியுமா என்று தெரியவில்லையே. வரதனுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்கிறதே. அடியேனதற்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீர்கள்? அதுதான் உங்களது சிஷ்யன் சாரதி இருக்கிறானே. உள்ள குறிப்பின்படி அவன் செயல்பட போகிறான். புஷ்ப கைங்கரியத்தை திறம்பட கையாண்டு பழக்கமுள்ளவன் தானே அவன். நீர் கவலைப்படாமல் போய் வாரும். ஆச்சாரியரை தரிசித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று ஏங்கிக் கொண்டிருந்ததை வரதன் ஏற்று இப்படி ஒரு வாய்ப்பை நல்கியிருக்கிறான். பிறகேன் யோசிக்கிறீர்? இதை பற்றியும் கவலைப்படாமல் புறப்பட ஆயத்தமாகும். புஷ்ப கைங்கரியத்தை சாரதி மூலம் அடியேன் செய்து வைக்கிறேன். சரி பட்டரே. வாருங்கள் சுவாமிகளே, வரதனை சேவிக்க செல்லலாம். நீரும் வாரும் திருக்கச்சி நம்பிகளே. தாங்கள் சென்று சேவித்துவிட்டு மடத்திற்கு வாருங்கள். அடியேன் ஸ்ரீரங்கம் செல்வதற்கான ஆயத்த ஏற்பாடுகளை செய்கிறேன். அதுவும் நல்லதுதான் சுவாமிகளே. உள்ளே வந்து வரதனை சேவித்ததும் புஷ்ப கைங்கரியத்தை மனதில் நினைத்து திருக்கச்சி நம்பிகள் ஸ்ரீரங்கம் புறப்படுவதற்கு மீண்டும் யோசிக்கவும் வழி இருக்கிறது. வரதனுக்கும் அவருக்கும் அப்படி ஒரு பிணைப்பு. சரி, அடியேன் சென்று வரதனை சேவித்து வாருங்கள் சுவாமி. வாருங்கள் வாருங்கள். அனைத்தும் இந்த வரதனின் ஏற்பாடு.